இனிய கீதங்கள். அக்டோபர் 21. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 84வது அதிகாரம் 11வது வசனம். தாவீதை போல தேவனுக்கு அருமையான வகுப்பினருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் அங்கங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற வசனம் இதுவே. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தரே சூரியனும் கேடகமுமாயிருப்பார். தேவன் இவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பார். அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தினால் அவர்கள் மிகுந்த நன்மை அடைவார்களே அல்லாமல் அவர்களுக்கு ஒரு தொல்லையும் இராது. எல்லா விரோதிகளிடமிருந்தும் எவ்வித தீமையும் நேரா வண்ணம் பாதுகாத்து பராமரிக்கிறார். தம்முடையவர்களுக்கு அவர் எந்த நன்மையும் குறைவுபடாமல் பார்த்துக் கொள்கிறார். தம்முடைய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கின்றார். அவர் அளித்த வாக்குத்தத்தத்தின் படியே அவர் எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற விசுவாசிகளுக்கு தம்முடைய மகிமையின் பரிசை வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அருளி செய்வார். ரேப்ரண்ட் 4219. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சங்கீதம் 84:11. கூடவே அதோட ஒரு குறிப்பிட்ட விளக்கம், அதாவது ரீபிரிண்ட் 4219 இருந்து வந்த விளக்கம். இதோட நோக்கம் என்னன்னா, இந்த வசனம் எப்படி விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கு, வழிகாட்டியா இருக்கு, குறிப்பா அந்த ரீபிரிண்ட் பார்வையில அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். சரி, நேரடியா விஷயத்துக்கு போவோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய தேவன் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அவர் தடை செய்வதில்லை. கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு பலன் தர்றமா இருக்கு இல்லையா? நிச்சயமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ரீபிரிண்ட் 419 அது ஒரு குறிப்பிட்ட கால இறையல் கட்டுரைகளின் தொகுப்பு. பாருங்க, அது இந்த வசனத்தை சில குறிப்பிட்ட குழுக்களுக்கு ரொம்ப முக்கியமானதா பாக்குது. அதாவது அந்த விளக்க உரையில தாவீது வர்க்கம், அன்பானவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இல்லனா கிறிஸ்துவின் அங்கங்கள்னு சொல்றாங்களே அவங்க ஒரு ஸ்பெஷல் ஆவிக்குரிய அழைப்பை பெற்றவங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு தனிப்பட்ட உறுதியான வாக்குறுதியா பார்க்கப்படுது. ஓ, அப்படியா? சரி, தேவன் சூரியனாகவும் கேடகமாகவும் இருக்காருங்கிறத அந்த ரீபிரிண்ட் எப்படி விளக்குது? சூரியன்னா பொதுவா வெளிச்சம், அறிவுன்னு நமக்கு தெரியும். கேடகம்னா பாதுகாப்பு. ஆனா இந்த ரீபிரிண்ட் பார்வையில இதுக்கும் மேல ஏதாவது அர்த்தம் இருக்கா அந்த குறிப்பிட்ட குழுவுக்குன்னு? நல்ல கேள்வி. அந்த ரீபிரிண்ட் 4219 இந்த உருவகங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்குது. சூரியன்கிறது தேவன் தர்ற தெய்வீக சத்தியத்தோட அழிவு ஒளி. அது அந்த குறிப்பிட்ட குழுவை வழி நடத்துதுன்னு சொல்லுது. கேடகங்கிறது வெறும் பொதுவான பாதுகாப்பு இல்ல. அது அவங்க சந்திக்கிற சோதனைகள், எதிர்ப்புகள், இதுல இருந்தெல்லாம் கிடைக்கிற ஒரு விசேஷித்த தெய்வீக பாதுகாப்பு. அந்த ரீபிரிண்ட் எதை வலியுறுத்துதுன்னா, தேவன் தர்ற ஆசீர்வாதங்களே அதுவே அவங்களுக்கு தீங்கு வராம காக்குற ஒரு கவசமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? இது அந்த விளக்கத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஆழத்தை கொடுக்குது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுங்கிற வாக்குறுதியோட இது எப்படி இணையுது? அந்த ரீபிரிண்ட் இது எப்படி பாக்குது? இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைக்குது. சங்கீதம் 84:11 இருக்கிற வாக்குறுதிகள் ரோமர் 8:28 இருக்குல்ல, சகலமும் நன்மைக்கு ஆதுவாக நடக்கிறதுன்னு, அதோட ஒரு பகுதியா பார்க்கப்படுது. அதாவது அந்த குறிப்பிட்ட விசுவாசிகள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அது பார்க்க கஷ்டமா தெரிஞ்சாலும் சரி, அது அவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் கடைசியில தேவனுடைய நோக்கத்துக்கும் ஏத்த மாதிரி தான் அமையும்னு ஒரு உறுதி. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல, ஒரு தெய்வீக செயல்பாடுன்னு அந்த விளக்கம் சொல்லுது. அப்போ நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வசனமும் இந்த ரீபிரிண்ட் விளக்கமும் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க ஒரு நல்ல ஒரு உறுதியான அடித்தளத்தை கொடுக்குது. அந்த விளக்கம் சொல்ற குழுவினர் மட்டும் இல்ல, யார் தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவர் வழியில நடக்க முயற்சி பண்றாங்களோ அவங்களும் கூட இதுல இருந்து பலம் எடுக்கலாம். அந்த வாக்களிக்கப்பட்ட மகிமையான பலன்கள்ல நமக்கும் பங்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை வருது இல்லையா? ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம விட்டுடக்கூடாது. வசனத்தோட கடைசி பகுதி, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு.
இது ரொம்ப முக்கியம். இந்த பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு நிபந்தனையோட வருது. அந்த ரீபிரிண்ட் 4219 படி பாத்தீங்கன்னா, உத்தமமாய் நடக்கிறதுங்கிறது வெறும் பொதுவான நல்ல நடத்தை மட்டும் இல்ல. அவங்களோட குறிப்பிட்ட விசுவாச கோட்பாடுகள், சபை ஒழுக்கம், இதுக்கெல்லாம் உண்மையா இருக்கிறதும் கூட அதுல அடங்கும்னு சொல்லுது. இது உடனே ஒரு கேள்வியை எழுப்புது பாருங்க. இந்த வாக்குறுதிகளோட பலனை பெறணும்னா அந்த உத்தமமான வாழ்க்கை முறையை எப்படி வாழ்றது? அதுதான் கேள்வி. உண்மைதான். அந்த நிபந்தனை வந்து இந்த வாக்குறுதிகளுக்கு ஒரு யதார்த்தமான பக்கத்தை கொடுக்குது. சரி, அப்போ இந்த ஆய்வை நாம சுருக்கமா சொல்லணும்னா, சங்கீதம் 84:11 குறிப்பா அந்த ரீபிரிண்ட் போட்டோ பத்தி 19 பார்வையில விசுவாசிகளுக்கு தேவையான வெளிச்சம், அதாவது சூரியன், பாதுகாப்பு, கேடகம், தேவனோட கிருபை, வாக்களிக்கப்பட்ட மகிமை, அப்புறம் அவங்களோட ஆவிக்குரிய பயணத்துக்கு தேவையான எந்த நன்மையும் தடைபடாதுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆனா இதெல்லாம் யாருக்கு? தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆமா, ஒரு பரந்த பார்வையில பார்த்தா இது வந்து விசுவாசத்துக்கும் செயலுக்கும் உள்ள அந்த பிரிக்க முடியாத தொடர்பை காட்டுது. வெறும் நம்பிக்கைய வாயால சொல்றது மட்டும் போதாது, அந்த நம்பிக்கைக்கின்படி வாழறதும் அவசியம்னு இந்த விளக்கம் சொல்லுது. அதுவும் அந்த ரீபிரிண்ட் சொல்ற குறிப்பிட்ட வழியில வாழறது அவசியம்னு அது வலியுறுத்துது. சரி, நீங்க தொடர்ந்து யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். வசனம் சொல்லுது, ஒரு நன்மையும் அவர் தடை செய்வதில்லைன்னு. இந்த ரீபிரிண்ட் விளக்கத்தோட பின்னணியில வச்சு பார்க்கும்போது இங்க நன்மைங்கிறது எதை குறிக்குது? நாம ஆசைப்படுற உலக பிரகாரமான வசதிகளையா, இல்ல நம்மள பக்குவப்படுத்துற சில சமயம் கஷ்டமா தெரியக்கூடிய ஆவிக்கூடிய அனுபவங்களையா? இல்லன்னா ஒருவேளை இந்த ரீபிரிண்ட் பார்வையில அதுக்கு முற்றிலும் வேற ஒரு அர்த்தம் இருக்கா? இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாருங்க.